ஒரு மாசம் சொகுசு கப்பலில் ஜப்பானுக்கு பயணம் செய்யும் நெப்போலியன் மகன் திருமண ரகசியங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது குறித்து பிரபலம் ஒருவர் சீக்ரெட் தகவல் ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். தமிழ் சினிமாவில் கிராமத்து கதை அம்சம் கொண்ட கதையை தேர்வு செய்து நடித்து வந்தவர்தான் நடிகர் நெப்போலியன். இவரின் மூத்த மகன் தனுஷுக்கு நவம்பர் மாதம் ஜப்பானில் திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் பைல்வான் ரங்கநாதன் திருமணம் குறித்த வீடியோவில் பேசியுள்ளார். புதுநெல்லு புதுநாத்து படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான நெப்போலியன் ஹீரோ, வில்லன், குணச்சித்திர கதாபாத்திரம் என பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இவர் நடிப்பில் வெளியான எஜமான், கிழக்கு சீமையிலே மற்றும் சீவலப்பேரி பாண்டி மற்றும் இவர் நடிப்பில் வெளியான ஜப்பான், கிழக்கு சீமையிலே மற்றும் எட்டுப்பட்டி ராசா உள்ளிட்ட அனைத்து படங்களும் இன்று வரை ரசிகர்களுக்கு பிடித்தமான படமாகவும் மாறியுள்ளது. 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். அது மட்டுமல்லாது நெப்போலியன் அவருக்கு 2 மகன்களும் உள்ளன. தற்பொழுது அவருடைய மூத்த மகனுக்கு 25 வயது ஆனதால் அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்ட நெப்போலியன் உறவுக்கார பெண்ணான திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியை சேர்ந்த விவேகானந்தர் என்பவரின் மகள் அக்ஷயாவை பேசி முடித்துள்ளார். அது மட்டுமல்லாது அக்ஷயாவும் தனுஷும் போனில் பேசிக் கொண்டதை அடுத்து இவர்களுக்கு ஜூலை மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. உடல்நலை பிரச்சனை இருப்பதால் தனுஷ் விமானத்தில் அதிகமாக பயணிக்க முடியாது என்பதால் அமெரிக்காவில் இருக்கும் நெப்போலியன் குடும்பத்தோடு இந்தியா வந்து வீடியோ காலின் மூலம் நிச்சயத்தை நடத்தினார். அது மட்டுமல்லாது இதைத் தொடர்ந்து தனுஷின் திருமணம் குறித்து பலவிதமான செய்திகள் பரவின. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் 12 அல்லது 13 வயதிலேயே இறந்து விடுவார்கள் என்றும் தனுஷ் உயிரோடு இருப்பதே ஆச்சரியம்தான் என டாக்டர் காந்தராஜ் பேசியிருந்தார். மேலும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண வாழ்க்கைக்கு உகந்தவர்கள் அல்ல என்று அதிர்ச்சிகரமான தகவலையும் பகிர்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இதை அறிந்து கொண்டு தான் அந்த பெண் திருமணத்திற்கு சம்மதித்தாரா என்றும் அந்த பெண் பணத்திற்காக சம்மதித்தாரா என்றும் கேள்விகளை பலரும் விமர்சனமும் செய்து வந்தனர். இப்படி நெப்போலியன் மகன் திருமணம் குறித்த சர்ச்சை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்க, திருமணத்திற்கு வருமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பல்வேறு முக்கிய பிரபலங்களை சந்தித்து பத்திரிகை கொடுத்துள்ளார் நெப்போலியன். பழங்கால முறைப்படி ஓலைச்சுவடி வடிவில் அச்சடிக்கப்பட்ட இந்த பத்திரிகை பலரையும் கவர்ந்துள்ளது. தனுஷ் திருமணம் வருகிற நவம்பர் 7ஆம் தேதி புதன்கிழமை ஜப்பானின் தலைநகரமான டோக்கியோவில் நடைபெற உள்ளது. இதற்காக கனடாவுக்கு தன் குடும்பத்துடன் நெப்போலியன் பிறகு கப்பல் மூலம் ஜப்பானுக்கு போவதாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இது குறித்து பேசிய பைல்வான் ரங்கநாதன், நவம்பர் மாதம் நடக்க இருக்கும் திருமணத்திற்காக நெப்போலியன் குடும்பம் செப்டம்பர் 1ஆம் தேதியே பயணத்தை தொடங்கி அமெரிக்காவுக்கு சென்றுள்ளனர். அங்கு அரசுமுறை பயணமாக அமெரிக்கா வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து அவரை வரவேற்றார் நெப்போலியன். அதன் பின் வேன் மூலம் கனடா வந்த நெப்போலியனின் குடும்பம் சொகுசு கப்பலில் பயணத்தை தொடங்கினார்கள். ஜப்பானுக்கு செல்ல 40 நாட்கள் ஆகும் என்பதால் இப்போதே திருமண பயணத்தை அவரது குடும்பத்தினர் தொடங்கியுள்ளனர். இதற்காக மணமகள் அக்ஷயா தமிழகத்திலிருந்து ஜப்பான் செல்கிறாள். மற்றொரு பக்கம் இவர்களின் திருமணத்திற்கு பலரும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். எந்த ஒரு அப்பாவும் செய்யாததை நடிகர் நெப்போலியன் தனது மகன் தனுஷுக்காக செய்து வருகிறார் என்று பைல்வான் ரங்கநாதன் அந்த ஒரு வீடியோவில் பேசியுள்ளார். இவர் பேசியதிலேயே அப்படி நன்றாக பேசிய ஒரு வீடியோ என்றால் அது இதுதான் அப்படின்னு பல ரசிகர்கள் கருத்துக்களும் சொல்லி வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.